எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் அப்படிங்கிற ஸ்பெஷல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எம்சியூ மூவிஸ்லாம் போட்டாச்சு. பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து நம்ம பீட்டர் குவில், அதாவது நம்ம பீட்டர் குவில் ஸ்டார்லாடையும் நமக்கு கிராஸ்டின் அப்படியே ஒருத்தர் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேர் தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே கிறிஸ்மஸ், அதாவது பூமியில் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை விதமாக வந்து இவ்வளோ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாண்டு வராது. யாண்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது பூமியில் வந்து கிறிஸ்மஸ்னு ஒன்று வரும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி எல்லாமே வந்து பரிசு கொடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் 2 பேர் பரிசு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து நாங்கள் பரிசு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே மதிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் டாய்லெட்டை கழுவணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யாண்டு சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து எதிர்த்துலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிராஸ் லீட் வந்து டிராக்ஸ்க்கெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் இதெல்லாம் கேட்டு டிராக்ஸ் ரொம்ப சிரிக்கிறான். அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்டின் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து பூமியில் கிறிஸ்மஸ், நாமளும் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இவங்க வந்து நோவே வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட அந்த கலெக்டர் கிட்ட வந்து நோவே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் பேர் காஸ்மோ த ஸ்பேஸ் டாக். ஸோ அந்த நாயுமே வந்து அவன் விட்டுட்டு போயிட்டான். ஸோ அப்போ தான் வந்து நெபுலா சொல்கிறாங்க, இது எல்லாமே டைம் வேஸ்ட், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் காஸ்மோ டாக் பார்த்து அதுக்கு ஒரு சூட் போட்டு, சூட்டில் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பேசினாலுமே வந்து நமக்கு கேட்குற மாதிரி வந்து மிஷின் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து என்ன பார்த்துருந்தீங்கன்னா ஒருத்தரை காமிக்கிறாங்க, வந்து பாட்டெலாம் பாடிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு குவில் வராருங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த பாட்டு பாடுறவன் சொல்கிறான், உன் வளர்ப்பு தந்தை யாண்டு பண்ண ஒரு சில கன்றாவியான காட்சிகளால் வந்து நீ வந்து அந்த சிறு வயதில் வந்து நீ பண்ண அந்த கிறிஸ்மஸ் வந்து உன்னால் சரியாக கொண்டாட முடியல. இந்த கிறிஸ்மஸ் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது குவில் வந்து கேட்குறேன், இது யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்லின் வந்து இல்லை டிராக்ஸ் கிட்ட சொன்னால், டிராக்ஸ் வந்து ராக்கெட் கிட்ட சொன்னால், ராக்கெட் காஸ்மோ கிட்ட சொன்னால், இப்போ வந்து ராக்கெட் மறுபடியும் காஸ்மோ வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அப்புறமா வந்து சரி ஓகே இவங்க சொல்லிட்டாங்களே ஏதாவது பாட்டு பாடுன்னு சொல்லும்போது அவனுமே வந்து கன்றாவியாக பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து சகிப்புத்தன்மை சகிச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா சைடு நமக்கு க்ரூட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஆம் க்ரூட் சீரிஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருப்பான். ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா லைட்டாக வளர்ந்துட்டான், பல்காகவும் இருக்கான். கட் பண்ணி தான் நம்ம டிராக்ஸ் மேண்டிஸை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மேண்டிஸ் வந்து டிராக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த யாண்டு பண்ண வேலையால் நம்ம குவில்லோட மனசு ரொம்ப நோகடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து குவில் ரொம்பவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மேண்டிஸ் சொல்கிறா. சரி ஓகே அவனுக்கு எதாவது கிஃப்ட் தரலாமான்னு கேட்கும்போது அப்போ தான் டிராக்ஸ் சொல்கிறான், நான் வந்து அதாவது அவன் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறோன்னா அந்த மாதிரி வேறு இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம பூமியில் போய்ட்டு யாராவது போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிராக்ஸ் சொல்கிறான். ஸோ அப்புறமா வந்து இன்னொன்று வந்து நம்ம மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈகோவோட பையன் தான் நம்ம குவில்லு, ஸோ ஈகோவோட பொண்ணு தான் நம்ம மேண்டிஸ். ஸோ இதை வந்து நிறைய ஃபேஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அஃபிஷியலாக மேரோல் இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு நோவேரிலேருந்து பூமிக்கு போகிறாங்க. பூமிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வேப்பா பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம மேண்டிஸ் வந்து கேட்குறாங்க, நீ ஸ்பேஸ்ஷிப் யாருக்கு தெரியாத மறைய வச்சுன்னு கேட்கும்போது மறைய வச்சுட்டு அப்படிமா சொல்கிறாரு. ஆனால் அப்போ தான் தெரிய வருது அவர் அப்போ தான் மறைய வைக்கிறாருன்ட்டு. ஸோ மறைய வச்சதை பார்த்துட்டு நீ போய் சொல்கிற, நீ இப்போ தான் மறைய வச்ச நான் பார்த்துட்டேன், இது உனக்கு பதிலாக நான் வந்து வேறு யாரையா கூப்பிட்டு வந்தேன், நான் உனக்கு பதிலாக நான் ராக்கெட்டே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு மேண்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு ஹாலிவுட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கேப்டன் இருக்க சூட் போட்டு ஒருத்தர் நிற்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஸ்டீவ் ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேண்டிஸ் போய் கண்டுபிடிக்கணுன்னே அவன் ஓடிடுறான். ஸோ அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம டிராக்ஸ் வந்து அப்படியே வந்து காட் ஆஃப் வாரில் வர கிரேட்டோஸ் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட காசுலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக காண்டாகிறாரு. பட் பரவாயில்ல, நிறைய காசுலாம் செஞ்சுருக்கு. ஸோ இப்போ அவங்க எதுக்கு பூமிக்கு வந்திருக்காங்க, யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னா கெவின் பெக்கன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த டிராக்ஸ் வந்து என்ன நினச்சிங்கன்னா அவர் தான் உண்மையிலேயே வந்து உலகத்தில் காப்பாற்றிருக்காரு போல, ஒரு வீரன் நினச்சிட்டு இருக்காரு. பட் நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஆக்டர்ன்ட்டு. ஸோ அவர் பேர் வந்து கெவின் பெக்கன். ஸோ இப்போ வந்து அவரை பார்க்கறதுக்காக பப்புக்கெலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேண்டிஸ் வந்து சரக்கடிச்சோட அவங்க வாயிலிருந்து புகையாக வருது. அப்புறம் இன்னும் சரக்கடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து வா ப்ரோ டான்ஸ் ஆடலாம்னு சொல்லும்போது இந்த பாவம் பணம் தான் டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான், அதாவது நம்ம டிராக்ஸ் சொல்கிறான். ஸோ அவங்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே பாருக்கு வெளில போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கப்புறம் இப்போ நம்ம கையில் சுத்தமாக காசு இல்லை. அந்த கெவின் பெக்கனை பார்த்து யார் கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொம்பளை வராங்க, அதாவது ஒரு லேடி வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேப்பில் வந்து கெவின் பெக்கனோட அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அட்ரஸ் வேணால் நீங்கள் வந்து காசு தரணும் சொல்லும்போது அவங்க கையில் சுத்தமாக காசு இல்லை. மேண்டிஸ் தான் வந்து எல்லாம் சூப்பர் பவர் தெரியும்ல. ஸோ அதனால் வந்து அவளை அப்படியே மயக்கிட்டு அவளோட அந்த மேப்பையும் அவகிட்ட இருக்கிற, அதாவது அந்த லேடி கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசையுமே வந்து இவன் வாங்கிக்கிறா, அதாவது திருடிட்டா. கற்பனைனா வந்து கெவின் பெக்கன் அந்த காமிக்கிறாங்க. ஸோ இந்த கெவின் பெக்கன் வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு அந்த சாண்டா அந்த கிறிஸ்மஸில் சாண்டா கிளாஸ் போட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து அங்கே வெளில கேமரா மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து டிராக்ஸ் வந்து த லெஜெண்டரி கெவின் பெக்கன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பொறுமையாக சொல்கிற, அவர் தான் லெஜெண்டரி ஆச்சு, அவர் காது கேட்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மேண்டி சொல்கிறாங்க. ஏதோ பைத்தியம் தான் வந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கெவின் பெக்கன் கண்டுக்காமல் விட்டாரு. ஸோ அப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்குள்ளே குதிச்சு அங்கே இருக்கிற ஒரு குட்டி பொம்மையை வந்து நம்ம டிராக்ஸ் எடுத்துக்கிறேன், இவன் என் குட்டி மனுஷன், எனக்கு வந்து இவன் வேணும்
வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறமா அங்கே வந்து இந்த கேண்டி மாதிரிலாம் குச்சி மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மேண்டிஸ் எடுத்துறாங்க. இவன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே தாவி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கெவின் பெக்கர் 919, அதாவது இங்கே எப்படி வந்து 100 அங்கே மாதிரி வந்து 919. ஸோ அந்த போலீஸ்க்கு வந்து கெவின் பெக்கர் ஃபோன் பண்ணுறாரு. ட்ராக்ஸ் வந்து கையில் குட்டி மனுஷன் ஒருத்தர் சுற்றி இருந்தா தெரியுமா. ஸோ அதை வந்து அங்கே போட்டுடுறாங்க. ஆனால் வந்து நம்ம மேண்டிஸ் வந்து அந்த குச்சியை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன வந்து உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்ட, எனக்கு குட்டி மனுஷன் விட்டு போயிட்ட பாரு சொல்லும்போது, குட்டி மனுஷன் உனக்கு ரொம்ப முக்கியமா, நீ மட்டும் வந்து அந்த மனுஷன் எடுத்துக்கிட்ட, நான் குட்டி மனுஷன் விட்டா பரவாயில்லன்னு கேட்கும்போது, இது மனுஷன் இல்லை, இது வந்து ஒரு ஷேப். சரி ஓகே, நீ இதை எடுத்துக்கிட்டே எனக்கும் அது வேணும்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு அது வேணுமா இல்லை பீட்ருக்குள்ள சந்தோஷம் வேணுமான்னு கேட்கும்போது, எனக்கு அது குட்டி மனுஷன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராக்ஸ் சொல்கிறான். ஸோ அப்புறமா கெவினை துரத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ ட்ராக்ஸுக்கும் மேண்டிஸும் தான் வந்து சூப்பர் ஹீரோவாச்சு. அவங்க தான் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஆச்சுல. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ்குள்ளே சண்டை போடுறாங்க. அப்புறம் மேண்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸோட மயக்கிடுறாங்க. அப்புறம் ட்ராக்ஸ் வந்து அப்படியே அந்த போலீஸ்காரை தூக்கி அப்படியே விசில் அடிக்கிறாரு. மனுஷங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மேண்டி சொல்கிறாங்க. எனக்கு ரூல்ஸே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ட்ராக்ஸ் சொல்கிறாரு. அப்புறமா அந்த போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு, எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஸோ நீங்கள் வந்து நான் உங்களை ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மேண்டி சொல்லிட்டு அந்த குச்சி மாதிரி தெரியுமா அதை வந்து போலீஸ் கிட்ட வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கெவின் பெக்கனையும் அப்படியே மயக்கி அப்படியே ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து நோவேருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கெவின் பெக்கன் கிட்ட வந்து இவர் தான் வந்து நீங்கள் தான் உண்மையான சூப்பர் ஹீரோவே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்ராக்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து சூப்பர் ஹீரோலாம் வீரன்லாம் நான் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னது நடிகன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மேண்டிஸ் வந்து கொமட்டுக்கு அப்படியே வாயிலேருந்து வாந்தி வருது. எதுக்கு நீ வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாராவது வந்து ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சானே எனக்கு அது கேட்டோடனே எனக்கு வாந்தி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நடிப்புங்கிறது ஒரு கலை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கெவின் சொல்கிறாரு. நாங்கள் கூட வந்து பீட்ரு இருந்த அந்த கிறிஸ்மஸோடு இது ரொம்ப மோசமான கிறிஸ்மஸ், எனக்கு ரொம்ப வாந்தி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து மேண்டிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பீட்ருக்குள்ளே வர வச்சு அங்கே வந்து அப்படி லைட்லாம் எரிய வைக்கிறாங்க. அப்புறம் அங்கே பனிலாம் கொட்டுது. ஸோ பனி வந்து கடைசியாக பீட்ருக்குள்ளே வந்து பூமியில் தான் பார்த்துருப்பான். அதெல்லாம் பார்த்து அப்படியே மெயின் மறந்து போகிறான். ஸோ நம்ம நெபுலாவே சகிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற புலரெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா என்ன பட்டு லைட் எரியுது. லைட் எரிச்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னா பீட்டர் புல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கான கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டப்பா வந்து நம்ம இவர் கெவின் பெக்கன் வராது. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆள் கடத்தல் பண்ணியிருக்கீங்களா மேண்டிஸ், நீ என்ன இதுக்கு துணை போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இது ஏன் ஐடியா இல்லை ட்ராக்ஸ் ஐடியா சொல்கிறான். ஆமாப்பா ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து பவர் கொண்ட சூப்பர் பவர் யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது நம்ம பீட்டருக்குள் வந்து மேண்டிஸ் கிடையாது. மேண்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு மறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் குரூட் கிட்ட வந்து, நீயும் வந்து இதுக்கெல்லாம் வந்து துணை போயிருந்திருக்கியா, நீ என்ன அந்த டப்பாவோட தள்ளின்னு வந்திருக்குன்னு கேட்கும்போது, ஐ ஆம் குரூட் அப்படிங்கிற மாதிரி தான் அதை தான் உடனே தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கெவின் பெக்கன் அங்கே வந்து ஓடுறான். ஸோ அதை பார்த்து நெபுலா வந்து நான் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அவனை கொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பீட்டுக்குள்ள சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கெவின் பெக்கன் அப்படியே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம இவர் அந்த தலையில் சன மாதிரி வச்சிருப்பான் தெரியுமா, அவனை காமிக்கிறாங்க. ஸோ அவனை பார்த்துட்டு வந்து அங்கே என்ன மரம் மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் சின்ன பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் மண்டல ஆண்டனா மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, பறந்து வர அம்புகளை கட்டுப்படுத்தும் மிஷின் தான் இது, ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது நடந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் அதாவது அந்த கடத்துக்கு அந்த மண்டையில் வந்து ஆண்டனா வச்சிருப்பான் தெரியுமா, அவன் வந்து நம்ம இவர்கிட்ட அதாவது நம்ம கெவின் பெக்கன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு படத்தை டான்ஸ் ஆடிட்டே வந்து மக்களை காப்பாற்றுவீங்களே அந்த மாதிரி தான் பீட்டருக்குள்ளே வந்து காப்பாற்றினா, டான்ஸ் ஆடிட்டே வந்து மக்களை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த படத்தோட ரெஃபரன்ஸ்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால் 1ல நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ டான்ஸ் ஆடிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்ம வந்து பீட்டருக்குள்ள வந்து காப்பாற்றிருப்பான். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ உங்களை பார்த்து தான் வந்து அவர் ஹீரோவாக மாறினா. இப்போ அவன் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி குரூப்பில் சொல்லலாம் வந்து அவெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தலையில் ஆண்டனா வச்சுக்கிறோம் சொல்கிறான். கெவின் பெக்கனும் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கெவின் பெக்கனும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் கிஃப்ட் தராங்க. அதே மாதிரி நம்ம பீட்டருக்கு வந்து குரூட்டுக்கு வந்து வீடியோ கேம் கிஃப்டாக தராரு. ஸோ நெபுலா வந்து நம்ம இவர் இருக்கா தெரியுமா, அதான் நம்ம ராக்கெட்டு. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த வின்டர் சோல்ஜரோட கையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிஃப்ட் தராங்க. அப்புறம் இந்த காஸ்மோ டாக் வந்து அந்த தலையில் ஆண்டனா வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஏலியனை வந்து கடிச்சு வச்சிருக்க மாதிரி வந்து ஒரு பொம்மை தருது. ஸோ பொம்மையில் ஒரு ஏலியன் செத்து போன ஏலியன் தருது. அந்த மாதிரி குரூட் வந்து இது இருக்க அந்த கதையில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து கிளே மாதிரி செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்குது. ஸோ ஆக்சுவலி சொன்னால் குரூட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. எந்த மாதிரினா ஐ ஆம் குரூட் சீரிஸில் கூட வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ வரைஞ்ச அந்த ஆர்டிஸ்ட் அவன் வரைஞ்ச அந்த ட்ராயிங் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்பேஸில் போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் வளர்ந்தனால மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமானனால நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிஸ்டலி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ரூட்டை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாம் சேர்ந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெவின் பெக்கன் அங்கே கிளம்புறாரு. கிளம்பும்போது கெவின் பெக்கன் என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஏதாவது ஈஸ்டருக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நெபுலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து நிறைய நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க போல இருக்கு, நல்ல உள்ளமான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெபுலா சொல்கிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம மேண்டிஸையும் குயிலில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மேண்டிஸ் வந்து அதான் நம்ம குயில் வந்து மேண்டிஸ் கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண கேட்கும்போது, நீ அண்ணன் உன் அப்பா பேர் ஈகோல, என் அப்பா பேர் ஈகோ தான். நம்ம 2 பேர் அப்பாவும் வேற ஆளுங்க, ஆனால் ஒரே ஒரு பேர் பார்த்தியான்னு சொல்லும்போது, இல்லை நம்ம 2 பேர் அப்பா ஒரே அப்பா தான் சொல்லும்போது, நீ தங்கச்சியா, இன்னைக்கு நடந்ததுலேயே எனக்கு ரொம்பவே கிஃப்ட் நீ கொடுத்தது வந்து இந்த கிஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து குயில் சொல்லிட்டு மேண்டிஸ்
மேண்டிஸை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ மேண்டிஸ் சொல்கிறாங்க, இந்த தலையில் ஆண்ட்ரான்ஸ் இருக்கிறத சொன்னா யாண்டு வந்து ஒரு கொடுமைப்படுத்தி அது கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே தெரியாது, அவன் போனதுக்கு அப்புறமும் நான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம யாண்டு இருக்கா திரும்ப அவர் வந்து கோயில் வந்து என்ன தான் கிஃப்ட் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதை திறந்து பார்த்தோன்னா அதில் ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் இவருமே ஒரு கிஃப்ட் தருவார். அதில் என்ன கிஃப்ட் இருக்கணும், அது கன் இருக்கும். ஸோ இந்த கன்னை தான் வந்து நம்ம பீட்டுக்குள்ள வந்து வச்சு சுற்றின்னு இருப்பார். ஸோ அதே சொன்ன உடனே வந்து அவங்களுமே அந்த மேண்டிஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ஸ்பெஷல் எபிசோடு முடியுது.